3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த ஸ்டாலின் தற்போது பங்கேற்றது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நடைபெற்ற இடி ரெய்டுக்கு பயந்துதான் நேற்று நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றிருப்பதாகவும் விமர்சனம். 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும். அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டியவர் இப்போது வெள்ளை குடை பிடிக்கும் முதல்வராக இருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். ஸ்டாலினின் டெல்லி பயணம் குறித்தும் திமுகவின் இரட்டை வேடம் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டுடைய கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துட்டது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. பிரதமர் சொன்னதான் உண்மை வெளியே வரும். ஈடியை கண்டு பயமில்லை என்றால் உதயநிதியின் தம்பி வெளிநாட்டிற்கு தப்பி ஓடியது ஏன்? 3 ஆண்டுகளாக ஸ்டாலின் பிரதமரை சந்திக்காதது ஏன்? தமக்கு பிரச்சனை வந்ததும் பிரதமரை தனியே சந்தித்தது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அடுக்கடுக்காக கேள்வி. உதயநிதி அவர்கள் சொன்ன ஈடி கண்டாலும் பயப்படும் இல்ல, மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல, அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்பட வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சென்ற காரணம் என்ன? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. அரக்கோணம் விவகாரத்தில் சாதாரண பிரிவில் மட்டுமே வழக்கு பதிவு செய்ததால் திமுக நிர்வாகி தெய்வ செயல் நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் பெற்றிருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் ஆதங்கம். அரக்கோணத்திலே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலநிலை, அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பெண் 7ஆம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். 10ஆம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள். அந்த புகார் செய்த அந்த நபர் தெய்வ செயல் என்று பெயர், பத்திரிகையில் வந்த செய்தி. அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார். உடனே ஜாமீன் கிடைக்கின்றது. தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்களின் மீதும் அக்கறை இல்லாத முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார். 3 ஆண்டுகளாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம். தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் அய்யூப் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். தலைமை ஹாஜி சலாவுதீன் அய்யூப் மறைவு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஏற்பட்டிருக்கும் பேரிழப்பு எனவும் உருக்கம். கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஜூன் 2ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 4ற்கு எதிரில் உள்ள தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வடசென்னையை விஷ நகரமாக்கும் கொடுங்கையூர் எரி உலை திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.
முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் கெட்டிருப்பதால் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவி கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது. கோவையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு முழுமையாக கெட்டிருக்கிறது, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் இந்த பல்லடத்தில் கூட மூத்தவர்கள் புதியவர்கள் 2 பேர்த்த அடிச்சு கொண்டு நகையெல்லாம் பணத்தில் எடுத்துட்டு போறாங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு கோவை சுற்றுப்புற மாவட்டங்கள். அதிமுக MP தம்பிதுரை உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ள குழு டெல்லி விமான நிலையத்தில் இருந்து இன்று வெளிநாடு சென்றது. இந்த குழு பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விளக்கமளிக்க உள்ளது. திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் மீதான பாலியல் வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பளிக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம். ஈரோட்டில் குடியிருப்பு பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சாவை வைத்திருந்ததாக கல்லூரி மாணவர் உட்பட 3 பேர் பிடிபட்டனர். போதையின் பாதையில் சிக்கி இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் பொறுப்பற்ற ஸ்டாலின் மாடல் அரசு வேடிக்கை மட்டும் பார்ப்பதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க ரயில் மூலம் கொண்டுவரப்பட்ட 1 கிலோ 300 கிராம் கஞ்சா மூட்டை பிடிபட்டது. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மாநிலத்தின் அனைத்து நகரங்களிலும் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கைனூர் கணபதி நகரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 13 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி, 25,000 ரொக்கப்பணம் கொள்ளை. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மது போதையில் தோட்ட தொழிலாளர்கள் மீது காரை ஏற்றியதில் 2 படுகாயம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் நடைபெறும் கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மனநல காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்டு உடல் புதைக்கப்பட்டதால் பெற்றோர், உறவினர்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை அருகே 553 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட சுமார் 18 கிலோ கஞ்சா சிக்கியது. வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தெருநாய்களும் எலிகளும் ஓடிக்கொண்டிருக்கையில் அமெரிக்காவில் இருக்கும் தபால் பெட்டிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் மாடல் அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஸ்டாலின் மாடலின் அடுத்தடுத்து ஊழல்கள் வெளிவருவதால், அதே சமயத்தில் அமைச்சர்களின் உல்லாச பயணங்கள் குறித்தும் தகவல் வருவதாலும் மக்கள் கடும் அதிருப்தி. திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் கடனாக மதுபானம் கேட்டு தர மறுத்த டாஸ்மாக் ஊழியரிடம் பெட்ரோல் குண்டு வீசி விடுவேன் என மிரட்டிய 2 பேர் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி தப்பியோடியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறைக்கு குற்றவாளிகளை பிடிக்கவும் திறனில்லை, பிடிபட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கவும் திறனில்லை என மக்கள் விமர்சனம்.
திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையின் காரணமாக சிறுவன் உயிரிழந்திருப்பதாக குற்றச்சாட்டு. ஏழை எளிய மக்கள் பெருமளவில் நாடிச் செல்லும் அரசு மருத்துவமனைகள் ஸ்டாலின் ஆட்சியில் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள அம்மாப்பட்டியில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் விடுமுறை நாள் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் பட்டாசு ஆலைகளை முறையாக ஆய்வு செய்யாமல் அலட்சியமாக செயல்படுவதால் அடிக்கடி வெடி விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் மீது கார் மோதிய விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். படுகாயமடைந்த 3 பேர் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. நாகை ஆட்சியரகத்தில் உள்ள கருவூலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. பெண் காவலர் தற்கொலைக்கு பணிச்சுமையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவலர்கள் சந்தேகம். தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் கோவிட் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து மத்திய சுகாதாரத்துறை அவசர ஆலோசனை. இந்தியாவில் பரவியுள்ள கிருமி தாக்குதல் தீவிர தன்மையற்றதாக உள்ளதால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என கணிப்பு. இந்தியாவில் 2 விதமான புதிய கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. புதிய கோவிட் வகையான NB1.8.1 தொற்று தமிழ்நாட்டிலும், LF.7 என்ற வகை தொற்று குஜராத்திலும் கண்டறியப்பட்டுள்ளது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் போர் விமான உற்பத்தி திட்டத்தை கர்நாடகாவிலிருந்து ஆந்திராவிற்கு மாற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் முன்மொழிந்த ஆந்திர முதல்வர். அண்டை மாநிலத்தவர் தொழில் முதலீடு குறித்து ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யும் நிலையில் டெல்லி சென்ற ஸ்டாலினோ வெள்ளைக்குடை இல்லை என வெற்றி பேச்சு பேசுவதாக மக்கள் விமர்சனம். சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி ஜப்பானை முந்தி இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறிவிட்டதாக நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் தகவல். அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறிவிடுவோம் என்றும் அவர் நம்பிக்கை. கேரள மாநிலம் கொச்சி அருகே அரபிக்கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் சரக்கு கப்பலில் இருந்து 21 பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய கடலோர பாதுகாப்பு படை அறிவிப்பு. விழிஞம் துறைமுகத்திலிருந்து கந்தக எரிபொருட்களுடன் கொச்சிக்கும் அடுத்து தூத்துக்குடிக்கும் செல்லவிருந்த சரக்கு கப்பல் பருவமழை காரணமாக விபத்தில் சிக்கி இருக்கலாம் என தகவல். காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய கோர தாக்குதலில் 79 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் படுகாயம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53,901 அதிகரிப்பு. தென்னாப்பிரிக்காவின் ஜோனஸ்பர்கில் தங்கச் சுரங்கத்தில் சிக்கிக்கொண்ட 260 தொழிலாளர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்பு. சுரங்கத்தின் லிப்ட் திடீரென செயலிழந்ததால் தொழிலாளர்கள் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் மீட்பு. IPL லீக் போட்டியின் 66வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாபை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறும் வாய்ப்பை பஞ்சாப் அணி இழந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். IPL போட்டியில் குஜராத் மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையேயான 67வது லீக் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் அகமதாபாத்தில் துவக்கம். தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்யுமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் எழுந்துள்ளது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு துவங்கும் 68வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியும் கொல்கத்தா அணியும் மோதல். இரு அணிகளுக்கும் கடைசி லீக் போட்டி என்பதால் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மெய்யழகன் திரைப்பட இயக்குனர் பிரேம்குமாருடன் நடிகர் விக்ரம் புதிய படத்தில் இணைய உள்ளதாக தகவல்.
வசூலை வாரி குவித்த 96 திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குவது குறித்தும் பேச்சுவார்த்தை. பிரபல பாலிவுட் இயக்குனர் முகேஷ் குமார் இயக்கியுள்ள கண்ணப்பா திரைப்படத்தின் புதிய வீடியோ பாடல் வரும் 28ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. சிவன் மீது பக்தி கொண்ட கண்ணப்ப தொண்டரை பற்றிய புராண காலம் படம் ஜூன் 27 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் திரைக்கு வருகிறது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் தனது 100வது பட்டத்தை வென்று ஜோகோவிச் சாதனை. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் போலாந்தின் ஹியூபர்ட் ஹர்காஸை வீழ்த்தி வெற்றி.